தமிழ் சினிமாவின் மிகுந்த எதிர்பார்ப்புல வெளியாக காத்திருக்கக்கூடிய படம் தான் நம்ம தலைவரோட கூலி படம். இந்த ஒரு படத்துல இருந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு படத்துல இருந்து எந்த விதமான டீசரோ ட்ரெய்லரோ எதுவுமே வரப்போகல. டைரக்டா ஆகஸ்ட் 14 அன்னைக்கு படம் வெளியாக போகுது. எல்லாருமே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பிளான்ல நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களும் சன் பிக்சர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு மிகப்பெரிய டாக்காக போயிட்டு இருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா இன்ஃபோ சேனல் அமைச்சு சூரியனை கனெக்ட் பண்ணிட்டு போட்டுருக்கலாம். அந்த ஒரு சேனல்லேருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் அனுப்பிச்சிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. எல்லாருமே மறக்காம வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாக் உண்மையா பொய்யா அந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உண்மை அப்படி தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா லோகேஷ் அவர்களுடைய லைனப்பில் நீங்கள் எடுத்தீங்கன்னா விக்ரம், லியோ இந்த ஒரு படங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் விடுவார். கொஞ்சம் நிறையாவே டீசர்ஸ் விட்டார். அது லியோலாம் நிறைய கிளிம்ஸ் மாதிரி வீடியோஸ் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதனால் மக்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளிம்ஸ் எல்லாம் பார்த்து கதை இதுவாக தான் இருக்கும் நிறைய ஜானர்ஸில் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கும் ஆயிடுது. ஸோ கதை வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லீக் ஆன மாணிக்கு ஆகி போயிடுது. இன்னொரு விஷயம், ஹைப்பை பயங்கரமாக வந்து தான் ஃபேன்ஸ் வந்து ஏற்றிடுறாங்க. ஸோ இந்த மாணிக்கு இருக்க போது அந்த மாணிக்கு இருக்க போது ஸோ ஆடியன்ஸ் வந்து உச்சக்கட்ட ஹைப்பில் உள்ளே வராங்க. பட் ஆனால் அந்த ஹைப்பை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அந்த ஒரு படத்தினால. ஆனால் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது. இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாராம். நம்ம வந்துட்டு எந்த ஒரு டீசர் ட்ரெய்லர் எதுவுமே வந்துட்டு விட வேண்டாம், டேரெக்டாக படத்தை விடுவோம். ஆகஸ்ட் 14 தேட்டரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ என்ன படம்னு. ஸோ என்ன ஹைப்பே இல்லாமல் படம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் வாங்க அந்த மாதிரிக்கு வந்து நினச்சிட்டாரு. இந்த மாதிரிக்கு வந்து சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரிக்கு அவங்கக்கிட்ட ஒரு பிளான் இருக்க தான் செஞ்சது. படம்னா சன் பிக்சர்ஸ் வந்து அப்படிலாம் ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஏன்னா ஒரு படத்தோட உயிர் நாடி ப்ரொமோஷனே வந்துட்டு ட்ரெய்லர் தான். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு 1 நிமிஷம் ட்ரெய்லர் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹைப்பை ஏற்றாத அளவுக்கு படம் வந்துட்டு இந்த மாணிக்கு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஜானரே கொடுக்காம நம்ம வந்து வெளியிடலாம். ஏன்னா இப்போ விக்ரம் படத்தில் தான் நம்ம சூர்யா அவர்களை வந்துட்டு ட்ரெய்லரில் பார்த்து கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி ஸோ அதுக்கப்புறமா இவங்களே வந்துட்டு லீக் பண்ணுற மாணிக்கு ஆச்சு. அதே மாதிரி கைதியில் இது கனெக்ஷன் இருக்கிற மாணிக்கே இருக்குது அப்படிங்கிற மாணிக்கு வந்து ஸோ இந்த ஒரு டீமே வந்துட்டு கடைசியில் கைதி 2 படத்தை பார்த்துட்டு விக்ரம் படம் பார்க்க வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏங்கன்னா இந்த கூலி படத்திலே பாருங்களேன், அமீர் கான் அவர்களை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சே வந்துட்டு லீக் பண்ணிடுறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால் உள்ளே வச்சிருக்கிற அந்த ஒரு கண்டென்ட்டை வெளியில் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதை நம்ம வந்துட்டு தரமாக அந்த கண்டென்ட் வெளியே போகாத அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சன் பிக்சர்ஸ் சொன்னாங்க. அதனால் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. ஆகஸ்ட் 2 அந்த ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிறது வெளியாக போகுது. ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பில் இந்த ஒரு படம் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கனவு. தமிழ் சினிமாவோட ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், நமக்கு எல்லாமே அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படின்னா ஹைப் எதுவும் ஏற்றாதீங்க, இருக்கிறத உள்ளபடி சொல்லுங்கள். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.